வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீட் இஷ்யூ, இந்த நீட்டை சுற்றி பல விஷயங்கள் பல மர்மங்கள் வந்து ஓடிக்கிட்டே இருக்குது. சரி, ஒரு டாக்டராக வந்துட்டு இந்த நீட் இஷ்யூவில் என்ன தான் நடந்துக்கிட்டு இருக்குது, என்ன தான் வந்து பார்த்திங்கன்னா இது கரெக்டு, முதல்ல இந்த நீட்டு வேணுமா வேணாமா, இந்த மாதிரி வந்து ஒரு சில விஷயங்களுக்கெல்லாம் வந்து ஒரு சுமூகமாக ஏதாவது சால்வ் பண்ண முடியுதான்னு சொல்லிட்டு பேசி பார்ப்போம். வாங்க வீடியோவில் செல்லலாம். ஒரு டாக்டரா நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க இந்த நீட்டை பத்தி அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லிடுறேன். நான் வந்து நீட் படிச்சு தான் டாக்டர் ஆனான்னு கிடையாது, ஓகேங்களா? நான் இருக்கும்போது நீட் இல்லை. நான் வந்து வெறும் 12th மார்க்ல கட் ஆஃப் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த 3 சப்ஜெக்டோட கட் ஆஃப் பேஸ் பண்ணி தான் அரசு மருத்துவக் கல்லூரியில வந்து நான் வந்து டாக்டரா வந்து வந்தேன், ஓகேங்களா? அதே மாதிரி வந்து உங்களுக்கு தெரியும் வந்து பிரைவேட் கல்லூரிகளும் வந்து அதே டைம்ல இருந்தது, நிறைய பிரைவேட் கல்லூரிகள் வந்து இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீட்னு ஒன்று காங்கிரஸ் திமுக வந்து ஃபர்ஸ்ட் கொண்டு வராங்க. அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா பாஜக அரசாங்கம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. இது எல்லா ஸ்டேட்டும் ஏத்துக்குது. தமிழ்நாடுக்கு மட்டும் வந்துட்டு இல்ல நாங்க பண்ண மாட்டோம் ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது அதை வந்து நடைமுறைக்கு கொண்டு வரல. 2 வருஷம் எக்ஸம்ஷன் வாங்கியிருந்தாங்க. அதாவது இந்த வருஷம் இல்ல, அடுத்த வருஷத்துல இருந்து பண்ணிக்கிறோம், அடுத்த வருஷம் பண்ணிக்கிறோம். 2-3 வருஷம் எக்ஸம்ஷன் ஆகல. அதுக்கப்புறம் கடைசியில் அவங்களால பண்ண முடியல, அந்த எக்ஸம்ஷன் பண்ண முடியல. சுப்ரீம் கோர்ட்டும் அவர் சொல்லிடுச்சு, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சொல்லிடுச்சு, ஆல்ரெடி 2 வருஷம் உங்களுக்கு வந்து நீட் வந்து எக்ஸம்ஷன் கொடுத்தோம், தமிழ்நாடுக்கு மட்டும் எக்ஸம்ஷன் கொடுத்தோம். இந்த வருஷம் வந்து நீங்க எழுத வேண்டாம், அடுத்த வருஷத்துல எழுதிக்கோங்க. அடுத்த வருஷம் எதுக்கு இந்த 2 வருஷம் எக்ஸம்ஷன் கொடுத்தாங்க அப்படின்னா, இந்த நீட்டோட கொஸ்டின் பேப்பர் வருதுல, இந்த நீட்டோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் வருதுல, இது வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பாடத்திட்டத்துல இருந்து வரக்கூடிய கொஸ்டின்ஸ். அதாவது ஒரு சிபிஎஸ்இ போர்டு, ஐசிஎஸ்இ போர்டு படிச்ச மாணவர்கள் கிட்ட இருந்து வரல அந்த அளவுக்கு கண்டென்ட் இருக்க கொஸ்டின். ஆனா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவர்கள் பெரும்பாலான பேர் வந்து மெட்ரிகுலேஷன் ஸ்டேட் போர்ட்ல படிக்கிறதுனால அந்த சிபிஎஸ்இ மாணவர்களோட ஈக்குவாலிட்டிக்கு வர முடியாது. அப்போ ஒரு நேஷனல் காமனா ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வச்சீங்கன்னா இந்தியா ஃபுல்லா ஒரு டெஸ்ட் எழுதுறாங்க அப்படின்னும் போது தமிழ்நாடு மாணவர்கள் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு அதுல வந்து கஷ்டப்படுவாங்க, பின்தங்குவாங்க அப்படின்ற மாதிரின்றதுனாலதான் வந்துட்டு ஒரு பெரிய சிக்கலா வந்துட்டு நம்மளுக்கு வந்து பேசப்பட்டுச்சு. ஸோ இந்தியா ஃபுல்லா வந்து ஒரே டெஸ்ட், ஓகேங்களா, ஒரே கொஸ்டின் பேப்பர். ஆனா அது வந்து ஒரு சிபிஎஸ்இ ஐசிஎஸ்இ போர்டு ஸ்டூடெண்ட்டுக்கு ஸ்டாண்டர்ட் இருக்கு. ஆனா தமிழ்நாடுல ஸ்டேட் போர்ட் அண்ட் மெட்ரிகுலேஷன் ஆளுங்க தான் வந்து அதிகமா இருக்கிறதுனால கம்பீட் பண்றது கஷ்டமா இருக்கும்ன்றதுனால தமிழ்நாடோட சிலபஸ் அப்கிரேட் பண்ணணும், தமிழ்நாடோட அந்த சொல்லிக் கொடுக்குற அந்த சிலபஸ் கண்டென்ட்ஸ் ரொம்ப ஈஸியா இருக்கு, அது கொஞ்சம் சிபிஎஸ்இ ஸ்டாண்டர்டுக்கு உயர்த்தணுன்றதுக்கு தான் இந்த 2 வருஷம் டைம் வந்து கொடுக்கப்பட்டது. அந்த டைம் முடிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா திருப்பி நீட் வந்து இங்க உள்ள வந்துருச்சு. அப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி சார் வந்து சிஎம்மா வந்து இருந்தாரு, அதிமுக கட்சி. அப்போ பெரிய போராட்டங்கள் உங்களுக்கு தெரியும், நீட்டுக்காக வெடிச்சது. அனிதாக்காக எல்லாரும் வந்துட்டு மெழுகுவத்தியை தூக்கணும், உங்க யாருக்குமே தெரியும். அனிதா அவங்க இறந்தாங்க. என்னன்னா வந்து 12th நல்ல மார்க் வாங்கியும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு டாக்டர் ஆக முடியல, ஏன்னா இந்த நீட் வந்ததுனால. இந்த நீட்டுக்கு ஏன் இப்படி வந்து கொண்டு வந்தீங்கன்னு. ஆனா ஆல்ரெடி 2 வருஷம் முன்னாடியே 2 வருஷம் எக்ஸம்ஷன் கொடுத்திருந்தாங்க நீட்டுக்கு, நம்மளோட சிலபஸ் அப்கிரேட் பண்றதுக்கு. நம்ம சிலபஸ் அப்கிரேட் பண்ணல. ஸோ நீட்டோட ஸ்டாண்டர்டுக்கு நம்ம ஆளுங்க வந்து படிக்க முடியலன்னு. இப்ப எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும், இது தப்பு தானே சார்? என்ன சார் இது, இந்தியா ஃபுல்லா வந்துட்டு ஒரே கொஸ்டின் பேப்பர், ஓகே, நம்ம தமிழ்நாடு தான் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு ஸ்டேட் போர்ட் மெட்ரிகுலேஷன் சிலபஸ் கொஞ்சம் ஈஸியா படிச்சிடறாங்களே, அப்ப எப்படி சார் உங்க இந்தியா மாணவர்களோட போராடுவாங்க? அப்ப இது பெரிய தப்பு தானே சார் வரும். இங்கதான் வந்து உங்க எல்லாருக்கும் புரிஞ்சுக்கணும், தமிழ்நாடோட மெடிக்கல் சீட்ஸ், தமிழ்நாடுல இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரியோட மெடிக்கல் சீட்ஸ் தமிழ்நாடு ஸ்டூடெண்டால மட்டும்தான் எடுக்கப்படும். உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சுக்கணும், அது பேர் தான் ஸ்டேட் கோட்டா. புரியுதா நான் சொல்றது? இப்ப நான் தமிழ்நாட்டுல இருக்கேன் அப்படின்ற மாதிரி இருந்தா என்னோட சீட்டு தமிழ்நாடு கோட்டா சீட்டை நான் தான் எடுக்க முடியுமே தவிர, நார்த்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு புஜாரி, அம்ரிஷ், அன்கித், மிட்டல் இந்த மாதிரி பேர் ஆளுங்களும் உள்ள வர முடியாது. புரிஞ்சிருச்சா? சோ இந்த மாதிரி வந்து ஒரு 100 சீட் இருக்குன்னா 75 to 80% வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் கோட்டாக்கு கொடுத்துருவாங்க. ஒரு 15% தான் ஆல் இந்தியா கோட்டான்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஒரு 100 சீட் இருக்குன்னா 15% ஆல் இந்தியா கோட்டா. சோ இந்த ஆல் இந்தியா கோட்டால யார் வேணா எடுக்கலாம். ஓகே, இப்ப எக்ஸாம்பிள் நம்ம தமிழ்நாடுல ஒரு மருத்துவக் கல்லூரி, எக்ஸாம்பிள் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் இருக்கு. அதுல 200 சீட், ஒரு பேச்சுக்கு சொல்றேன், 200 சீட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, எம்பிபிஎஸ் சீட். அந்த 200 சீட்டுல 15% மட்டும் தான் வந்து ஆல் இந்தியா கோட்டா, மீதி எல்லாமே ஸ்டேட் கோட்டா. சோ ஸ்டேட் கோட்டா வருது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அந்த 200ல 170 சீட்டு தமிழ்நாடு மாணவர்களால மட்டும்தான் நிரப்பப்பட முடியும். இவன் நீட்ல மார்க் கம்மியா எடுத்துட்டான்றதுனால டெல்லியில இருக்கிறவங்க உள்ள வர முடியாது, பஞ்சாப்ல இருக்கிறவங்க உள்ள வர முடியாது, ராஜஸ்தான்ல இருக்கிறவங்க உள்ள வர முடியாது. அதே நீட் எழுதி இங்க இருக்கிற தமிழக மாணவர்கள் தான் உள்ள போக போறாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. சோ இது வந்து ஃபர்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அதே மாதிரி அதர் ஸ்டேட்ஸ் வந்து நம்மளுக்கு சான்ஸ் கொடுப்பாங்க. இப்ப நான் என்னோட எம்டி, ஓகேங்களா, என்னோட மேல் படிப்பு வந்து பாத்தீங்கன்னா குஜராத்ல போய் தான் நான் பண்ணேன், கவர்மெண்ட் காலேஜ்ல. அப்ப குஜராத்ல இருக்கிறவங்க சண்டை போட்டாங்க, ஏன் இந்த தமிழ்நாடுக்காரன் வந்து இங்க வந்து எம்டி பண்ணான்ட்டு. போட முடியாது, ஏன்னா இந்தியாவோட லா அப்படி 15% ஃபார் ஆல் இந்தியா கோட்டா அண்ட் 85% ஃபார் த ஸ்டேட் கோட்டா. சோ அந்த 100 பேர் இருக்காங்கன்னா 85 பேர் தமிழ்நாட்டுல சேர்ந்தவங்க மட்டும்தான் படிக்க முடியும், 15 பேர் மட்டும் தான் அதர் ஸ்டேட்ஸ்ல இருந்து இங்க படிக்க முடியும். அந்த மாதிரி 15 பேர் தான் நானும் ஒரு ஆளா குஜராத் என்ற மாநிலத்துல போய் படிச்சுட்டு வந்தேன். இதை நீங்க எல்லாருமே வந்து புரிஞ்சுக்கணும். சோ அதனால
அதனால நம்ம கொஸ்டின் பேப்பர் நம்ம பசங்க கஷ்டப்படுறாங்க சார், அப்ப ஆல் இந்தியால இருக்கிறவங்க இங்க வந்துருவாங்கன்னா வர முடியாது. நம்ம சீட்டு நம்மளுக்கு தான். அப்போ அனிதா அவர்களுக்கு அந்த சீட்டு கிடைக்கலன்னும் போது அனிதாவோட அதே கேட்டகரியில இருக்கக்கூடிய இன்னொரு அனிதாக்கு தான் அந்த சீட்டு போயிருக்குமே தவிர வேற யாரோ நார்த்ல இருந்து பாயலோ பூஜாவோ இங்க வரலன்றதை நீங்க எல்லாருமே வந்து புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்பரன்சி வந்து நம்மளுக்கு வந்து இருக்கு. சரி, ஒரு கேள்வி வரும், எதுக்கு சார் இந்த நீட் இல்லாம போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வந்து வரும். இந்த நீட் வச்சிருந்தா தலைவலி தானே, 12th படிச்சுட்டு போக போறோம். 12th நீங்க எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, 12th இருந்து டைரக்டா போகும்போது மட்டும் நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, 12th இருந்து டைரக்டா MBBS ஜாயின் பண்றவங்க எல்லாமே ஏழை எளிய மாணவர்கள் தான் போயிட்டு இருந்தாங்களா? அப்பயும் இல்லைங்க. இதான் வந்து ரியாலிட்டி சொல்றேன். நான் 12th படிச்சுட்டு MBBS போனேன். நான் ஓப்பனா சொல்றேன் நான் எப்படி போனேன்ட்டு. நாமக்கல்ல திருச்செங்கோடுல வித்யா விகாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு போர்டிங் ஸ்கூல்ல என்னை கொண்டு போய் சேர்த்து நாங்க உட்காந்துக்கிட்டு பயங்கரமா ட்ரெயின் பண்ணி இந்த கட் ஆஃப் வர்றதுக்காக வந்துதான் நான் இது உள்ள போறேன். அப்போ இந்த மாதிரி பல ஸ்கூல்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு தமிழ்நாட்டுல இந்த மாதிரி 10th 12th ட்ரைனிங்காகவே போர்டிங் நடத்துவாங்க. அவங்க டார்கெட்டே என்னன்னா, அந்த மெடிக்கல் ஸ்டூடெண்டா இந்த கட் ஆஃப் எடுத்துட்டு அவனை வந்து மெடிக்கல் காலேஜ்ல தள்ளுறது, இன்ஜினியரிங் ஸ்டூடெண்டா இந்த கட் ஆஃப் எடுத்துட்டு அவங்கள வந்து அண்ணா யூனிவர்சிட்டி இந்த மாதிரி இன்ஜினியரிங் காலேஜ்ல தள்ளுறது. அப்ப இந்த மாதிரி வந்துட்டு போர்டிங் ஸ்கூல்கள் பல ஸ்கூல்கள் வந்து இருந்துகிட்டு இருந்தது. அப்போ மட்டும் வந்து கவர்மெண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களாம் வந்து டாக்டருக்கு சேர்ந்தாங்கன்னா கிடையாதுங்க. முக்காவாசி என்ன மாதிரி இந்த மாதிரி போர்டிங் ஸ்கூல்ல படிச்சுட்டு நல்லா கட் ஆஃப் எடுத்து உள்ள போனவங்க தான் இருக்காங்க. அப்போ இது பேர் கோச்சிங் சென்டர் இல்லையான்னு சொல்லிட்டு நீங்க எல்லாரும் கேள்வி கேட்கணும். புரியுதா நான் சொல்றது? அப்போ நீட்ல வந்து பாத்தீங்கன்னா நீட்டோட ப்ராப்ளம் என்ன, நீட்லயும் திருப்பி இதே பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை, நீட் படிக்கணும்னா கூட 12th நாலேஜ் அப்ப பத்தாது. அப்ப நீட்டுக்கு தனியா ஒரு கோச்சிங் போகணும். அப்ப இங்கே ஒரு கோச்சிங் சென்டர் வந்து இருக்கேன்னா ஆமா இருக்கு. அப்போ இந்த ப்ராப்ளம்ல ரெண்டுத்திலயுமே வந்து சம வரிசையில வச்சிடலாம். அப்ப 12th படிச்சு நேரா போனா மட்டும் கவர்மெண்ட் காலேஜ் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் போய் ஜாயின் பண்ணாலும் கிடையாது. அப்பயும் அந்த நாமக்கல் மாதிரி இடத்துல இந்த மாதிரி வரவங்க தான் முக்காவாசி போய் சேருவாங்க, 90% சேர போறாங்க. அதே மாதிரி இப்ப நீட் மூலியமா பண்ண மட்டும் ஏழை மாணவர்கள் எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கவர்மெண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் போயிட போறாங்க, அதுவும் கிடையாது. அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கோச்சிங் சென்டர்ஸ் நீட் கோச்சிங் வச்சு நீட் கோச்சிங் போதி கேம்பஸ் இந்த மாதிரி பேர் வச்சு அங்கேயும் நீட் கோச்சிங் கொடுத்து தான் உள்ள போறாங்க. அப்போ இந்த வரிசையில 10th 12th படிச்சுட்டு போனா எல்லாரும் போயிடலாம், நீட் இருந்தா தான் போக முடியாதுன்றது தப்பு. இங்கேயும் கோச்சிங் இருந்தது, இங்கேயும் கோச்சிங் இருக்கு. கோச்சிங் எல்லா இடத்துலயும் இருக்கும். எங்க IAS கோச்சிங் இல்லையா, IPS கோச்சிங் இல்லையா, எதுக்கு கோச்சிங் இல்ல, கோச்சிங் சென்டர் இருக்கும். சோ கோச்சிங் சென்டரோட வேலை வந்து இது பண்றது. பட் ஆனா நம்மளோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கோச்சிங் சென்டர் சொல்றாங்க நம்ம படிக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப இதுல இருந்து நம்மளுக்கு வந்து என்ன தெரியுதுன்னா ரெண்டு விஷயம். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா, தமிழ்நாடுல இருக்கிற மக்கள், தமிழ்நாடுல இருக்கிற மெடிக்கல் காலேஜ் சீட்ஸ் வந்து தமிழ்நாடு பசங்களாலதான் 85% எடுக்க முடியும் அப்படின்றது யதார்த்தமான உண்மை. இதுதான் எல்லா ஸ்டேட்ன்றது உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். ரெண்டாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, நீட்டுக்கு முன்னாடியும் கோச்சிங் இருந்தது, நீட் அப்பவும் கோச்சிங் இருக்கு. நீட்டுக்கு முன்னாடி நாமக்கல் மாதிரி போர்டிங் ஸ்கூல்ஸ்ல ஹெவி கோச்சிங் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணிட்டு இருந்தாங்க. நீட்டுக்கு அப்புறம் வந்து நீட் கோச்சிங் சென்டர்ஸ் இருக்கு, பேர் தான் மாறி இருக்கு தவிர மத்தபடி வந்து கோச்சிங் அப்பயும் இருந்தது இப்பயும் இருந்தது. சோ இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து எல்லாரும் வந்து கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் போக முடியல எப்பதாங்க கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் போயிட்டு இருந்தாங்க. எல்லா டைமும் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு கம்மியா தாங்க இருந்திருக்கு. இதாங்க யதார்த்தமான வந்து உண்மை. யாரெல்லாம் கோச்சிங் எடுத்து நல்லா படிச்சுட்டு போறாங்களோ அவங்க போறாங்க. அப்போ அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்ல கோச்சிங் தரணும் உண்மை. இந்த இடத்துலதான் வந்து ADMKல எடப்பாடி பழனிசாமி சார் வந்து ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் பண்ணாரு. 2018 பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கும், மாஸ்டர் ஸ்ட்ரோக் பண்ணாரு. என்ன பண்ணிட்டாருன்னா, உள் ஒதுக்கீடு நீங்க கொடுக்க கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்துட்டு 7.5 விழுக்காடு வந்து உள் ஒதுக்கீடு பண்ணிட்டாரு. யாருக்குன்னா தமிழ்நாடுல இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் 7.5% அவங்களுக்கு தான் MBBS ஜாயின் பண்ண முடியும் அப்படின்ட்டாரு. அப்போ என்ன டிஃபால்ட் ஆயிடுச்சுன்னா, கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை அதிகமாயிடுச்சு. ஓகேங்களா? கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் இது கரெக்டானு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் தெரியலங்க. இது வந்து கரெக்டா என்ன பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தப்பு மாதிரி தாங்க தெரியுது. ஏன்னா எல்லாருமே படிக்கணுங்க. இது வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் பையன், இவன் வந்து பிரைவேட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் பையன் இல்ல. டேலண்ட் யார் நல்லா படிக்கிறாங்களோ போறதுதான். சில பேர் கேள்வி கேட்கலாம், என்னன்னா சார் அவனுக்கு படிக்கிற சிச்சுவேஷன் இருக்கு சார், அவனுக்கு படிக்கிற என்வாயர்மெண்ட் இருக்கு சார், அவன் வந்து கோச்சிங் எடுத்து படிக்கிறான் சார், இவன் என்ன சார் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி வந்து கேள்வி இருக்கு. இப்ப நான் என்ன கேட்கறேன்னா, அரசு நடத்துற கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் என்ன பண்றீங்க? இவ்வளவு டீச்சர்ஸ், இவ்வளவு பேர், இவ்வளவு சம்பளம் இருக்கீங்கன்னா நீங்க அவங்களுக்கு கோச்சிங் கொடுத்து நம்ம பசங்களே மேல கொண்டு வாங்கல. அவ்வளவுதானே அதுக்கு பதில். சோ ஒருத்தவங்க கோட்டா மூலியா வந்துட்டு 7.5% ஒரு கோட்டா கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அந்த 7.5% அவனுக்கு மேல டபுள் மார்க் எடுத்துருக்க உள்ள போகாம இருக்கலாம். அப்ப அந்த இடத்துல ஒரு தப்பு நடக்கிறதா நம்மளுக்கு தோணலையா? இந்த மாதிரி பல சிக்கல்கள் இருக்குங்க. இது எல்லாத்துக்கும் மூல காரணம் பாலிடிக்ஸ். அரசியல் கட்சிகள் அவங்க ஜெயிக்கணும்ன்றதுக்காக மக்களோட லைஃப் வச்சு பல கட்சிகள் பல பாலிடிக்ஸா பண்ணிட்டு இருக்குங்க. இதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். நீட் ஒரு அவங்களுக்கு வேணும்னா ஒரு பூதம் மாதிரி சித்தரிக்கிறது, அனிதா மேடம் பத்தி பயங்கரமா அனிதா இறந்துட்டாங்கன்னு பேசுறது. அனிதா இறந்துக்கு அடுத்த வருஷம் திருப்பி திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் நீட்ல யாருமே இறக்கலையாங்க, இறந்துட்டு தாங்க இருப்பாங்க. சோ சூசைடுன்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களுக்கு தொடர்ந்துட்டு தான் இருக்கும். 10th பப்ளிக் எக்ஸாம்ல சூசைட் நடக்கலையா நீங்க சொல்லுங்க. 12th பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்சாலும் சூசைட் நடக்கலையா? 12th பப்ளிக் முடிஞ்ச உடனே சூசைடு டாக்டர் சீட் கிடைக்கலன்னு சூசைட் பண்ணிக்கலையா? 12th ஃபெயில் ஆகலன்னு சூசைட் பண்ணிக்கலையா? எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி ஒரு மன அழுத்தத்துல இருக்கிறவங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ நீட்டை மட்டும் நீங்க சூசைடுக்கு பேசுறது, மத்த எந்த எக்ஸாம்லயும் சூசைட் நடந்தா அந்த சூசைட் கிடையாது, நீட்ல நடந்தா மட்டும் தான் சூசைட்னு யோசிக்கிறது. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அரசியல்வாதிகள் பண்ற ஒரு பெரிய பாலிடிக்ஸா தான் நான் பாக்குறேன்.
இன்னொரு ஆங்கிள் வந்து பேசுவோம். சரி சார், அப்ப எதுக்கு இந்த கவர்மெண்ட் நீட் கொண்டு வந்துச்சு, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் நீட் ஒரு எக்ஸாம் கொண்டு வந்துச்சு? இம்பார்ட்டன்ட் செக்மேட் யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நீட் வந்ததுனால எல்லா மெடிக்கல் காலேஜஸும் ஒரு அம்ப்ரலா உள்ள கொண்டு வரப்பட்டிருக்கு, ரெகுலேஷன்ஸ் கொண்டு வரப்பட்டிருக்கு. லெட் இட் பி a government or let it be a private medical college, they come under NEET. இதுதாங்க மாஸ்டர் ஸ்ட்ரோக். நான் சீரியஸா சொல்றேன், எல்லா காலேஜும் ஒரே அம்பரலா கீழ கொண்டு வரப்பட்டிருக்கு. இப்ப எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப சென்னையிலேயே பல தனியார் மருத்துவக் கல்லூரிகள் இருக்கு. நீட்டுக்கு முன்னாடி இந்த தனியார் மருத்துவக் கல்லூரிகள்ல வந்துட்டு எந்த மாணவர்கள் வேணா போய் ஜாயின் பண்ணலாம். புரியுதுங்களா நான் சொல்றது? அவனுக்கு எவ்வளவு மார்க் எடுத்திருக்கணும், எவ்வளவு பர்சன்டேஜ் மினிமம் வாங்கியிருக்கணும், இந்த மாதிரி எந்த கிரைட்டீரியாவும் கிடையாது. அவன் வந்து 10 மார்க் எடுத்தாலும் சரி, 40 மார்க் எடுத்தாலும் சரி, 50 மார்க் எடுத்தாலும் சரி, அவன் ஜஸ்ட் பாஸ் ஆயிருந்தாலும் போதும், நேரா கொண்டு போயிட்டு அங்க வந்து சேர்க்கறதுக்கான முக்கியமான கிரைட்டீரியா இது மட்டும்தான். இது இருந்ததுன்னா டீல் பேசி டாக்டர் ஓ அப்படின்னு. அப்போ கொஞ்சம் வந்து இந்த ஏழ்மையா இருக்கவங்க எல்லாம் கவர்மெண்ட் சைடு, பிரைவேட் சைடு அப்படின்ற மாதிரி இருந்தது. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்ற அதே மாதிரி நிறைய பிரைப், லஞ்ச பணங்கள், அதாவது எவ்வளவு பிளாக் மணின்னு சொல்றாங்க, இவ்வளவு கோடி கொடுத்து படிக்க வச்சா அவ்வளவு கோடி கொடு, இது எல்லாமே நடந்துகிட்டு இருந்ததுங்க. ஓகேங்களா? நீட் வந்ததுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா டிரான்ஸ்பரன்சி, வெளிப்பாடுத்தன்மை வந்துதானே வந்தது. இப்போ வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா என்னென்ன மெடிக்கல் காலேஜஸ் எல்லாமே இருக்கும், எல்லாமே நீட் கீழே வந்துடும். நீட் எக்ஸாம் மூலியமா தான் நீங்க இந்த மருத்துவ கல்லூரிக்கு போக முடியும், நீட் எக்ஸாம் மூலியமா தான் நீங்க இந்த பிரைவேட் மருத்துவ கல்லூரிக்கு போக முடியும். எல்லா காலேஜ் அதே மாதிரி எல்லா காலேஜோட ஃபீஸும் டிரான்ஸ்பரண்ட் வித் ஜிஎஸ்டி வந்திருக்குங்க. ஓகே, சில பேர் சொல்லலாம் சார் இப்பயும் தானே சார் மருத்துவ கல்லூரியில் வந்து பாத்தீங்கன்னா வந்து வருஷம் வந்து 25 லட்சம் வாங்குறாங்க, பிரைவேட் மருத்துவ கல்லூரியில் 20 லட்சம் வாங்குறாங்க, அப்ப 5 வருஷம் பாத்தீங்கன்னா 1 கோடி ஆயிடுது சார். ஆனா இட் பிகம் வைட். முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு வந்து அந்த காலேஜ் வந்து ஃபீஸ் 5 லட்சம் போட்டிருப்பான், ஆனா தனியா உங்ககிட்ட கருப்பு பணமா வந்து பல கோடிகள் வாங்கப்பட்டிருக்கும். ஆனா இப்ப அப்படி இல்ல, எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு கணக்கோட போகுது, வித் ஜிஎஸ்டியோட போயிட்டு இருக்கு. அப்போ ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து இந்த காலேஜ் இவ்வளவு ஃபீஸ் வாங்குறாங்கன்ட்டு கவர்மெண்ட்டுக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும், அந்த காலேஜுக்கும் தெரியும். அப்ப அந்த காலேஜ் பிளாக் மணி வாங்க முடியாது, ஒயிட் மணி தான் வாங்கணும். அந்த ஜிஎஸ்டி வந்து பாத்தீங்கன்னா அந்த வரி வந்து பாத்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து போகுது. இது நல்ல விஷயம் தானங்க. அப்போ இப்ப இது அதே மாதிரி நீட் பாஸ் ஆனாதான் இந்த பிரைவேட் காலேஜ்லயும் போய் சேர முடியும். சோ நீட்ல இந்த பாசிங்ல இருந்து ரேங்க் வரும்ல, அந்த ரேங்க் வந்தாதான் உன்னால பிரைவேட்லயும் டாப் ரேங்க்ல இருக்கும் கவர்மெண்ட் காலேஜ் எடுத்துட்டு போயிட போறான், ஏன்னா அதெல்லாம் ஃபீஸ் கம்மி. அப்புறம் ரேங்க் கீழ வர கொஞ்சம் அஃபோர்டபுளா இருக்கிறவங்க வந்து பிரைவேட் காலேஜ். அப்போ பிரைவேட் காலேஜ்ல வந்து முன்னாடி ஜஸ்ட் பாஸ், இந்த 12th காசு இருந்தா ஜஸ்ட் பாஸ் சேர்ந்தவன் இப்ப நீட்னு ஒரு எக்ஸாம் எழுதி நீட்லயும் ஒரு எலிஜிபிலிட்டி வந்தாதான் உள்ள போக முடியுன்ற மாதிரி இன்னொரு விஷயம் வந்து நடந்திருக்குங்க. சோ இந்த நீட்ன்றது ஒரு டிரான்ஸ்பரன்சியை வந்து இந்த பிரைவேட் காலேஜ் செக்டர், கவர்மெண்ட் காலேஜ் செக்டர் எல்லாமே ஒரு அம்பரால கொண்டு வந்திருக்கு. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் என்னன்னு சொல்லிட்டு வந்திருக்கு, ஜிஎஸ்டி கரெக்டா வந்து கணக்கு காட்டப்படுது, பிளாக் மணியா வந்து பின்திரையில 2 கோடி கொடுத்த சீட்டுக்கு 3 கோடி இந்த கூட இவன் பையனுக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் இல்லாம டிரான்ஸ்பரன்ஸா இதான் சீட்டு, இவன் தான் அலாட்டட், இவன் தான் இந்த காலேஜுக்கு போறான், அப்ப இவன் இவ்வளவு லட்சம் கட்டணும் அப்படின்ற மாதிரி ஒரு வெளிப்பாட்டு தன்மை, ஒரு வெள்ளை அறிக்கைன்ற மாதிரி வந்து கொண்டு வந்திருக்குங்க. இது ஒரு பெரிய மாஸ்டர் ஸ்ட்ரோக் தான் வந்து நான் பார்ப்பேன். சோ ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா இந்த நீட்டை பத்தி பேசணும்னா 2 மணி நேரம் கூட பேசிட்டே இருக்கலாங்க. சொல்யூஷன் என்ன அப்படின்னா, தயவு செஞ்சு மாணவர்களோட லைஃப்ல அரசியல் பண்ணாதீங்க. நீட்னு ஒண்ணு வந்துருச்சானா வந்துருச்சு. நீட் வந்து இந்தியா ஃபுல்லா எழுதுறாங்களா, இந்தியா ஃபுல்லா எழுதுறாங்க. தமிழ்நாட்டுல மட்டும் வந்து விதிவிலக்கு அப்படின்ற மாதிரி பண்ண முடியாது. தமிழ்நாடும் இந்தியால ஒரு அங்கம் தான். அப்போ நீட்ன்றது இத்தனை வருஷம் மாணவர்கள் எழுதிட்டு இருக்காங்க, இத்தனை வருஷமா எழுதி தானே இருக்காங்க, இத்தனை வருஷமா இப்போ வந்து சீட்ஸ் எல்லாரும் கிடைச்சிட்டு தானே இருக்கு. தமிழ்நாடு சீட்டு தமிழ்நாடு பையனுக்கு தான் கிடைக்கும், தமிழ்நாடு ரிசர்வேஷன் தமிழ்நாடு ரிசர்வேஷன் தான் கிடைக்கும், தமிழ்நாடு ஒரு எஸ்டி கேண்டிடேட் சீட்டு வேற எந்த கேண்டிடேட்டாலும் எடுக்க முடியாது. இது எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. ஓகே, அப்போ இது வந்து எல்லாமே நம்ம சீட் பறி போயிடுது அப்படின்னு கிடையாது. அதே கவர்மெண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து இந்த நீட் எதிரி கிடையாது. முன்னாடியே எதிரி தான். முன்னாடி நாமக்கல் எதிரியா இருந்தது, இன்னைக்கு நீட் எதிரியா உங்களுக்கு தோணுது. நாமக்கல்ல இருக்கிற அந்த கோழி பண்ணை மாதிரி இருக்கக்கூடிய பள்ளிகள் வந்து அங்கதான் நாங்களும் படிச்சுட்டு வரோம், அந்த மாதிரி பள்ளிகள்ல இருந்து நிறைய பேர் போயிட்டு இருந்தாங்க. இப்ப கோச்சிங் சென்டர் போறவங்க போறாங்க. அப்ப இதுக்கெல்லாம் சொல்யூஷன் பசங்களை டிமோட்டிவேட் பண்ணாம, டேய் டாக்டர் ஆகணுமா, இதான ரூட், நீட் தான் ரூட் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி கொடுங்க. சும்மா உங்க அரசியல் ஆதாயத்துக்காக உட்காந்துக்கிட்டு நீட்டை வந்து நாங்க வந்தா விளக்கிடுவோம், அடுத்த கையத்துல நீட்டை விளக்கிடுவோம், நாங்க ஆட்சிக்கு வந்தா விளக்கிடுவோம், தளபதி வந்தோன்னு விளக்கிடுவாருன்ற மாதிரி கேம் ஆடாம தயவு செஞ்சு நீட் இருக்குன்ற யதார்த்தத்தை எல்லாருக்கும் புரிய வைங்க. இந்த நீட் மூலியமா தான் நீங்க தேர்ச்சி பெற முடியும் புரிய வைங்க. கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு தான் எடப்பாடி வந்து ஒரு ஐடியா கொண்டு வந்துட்டாரு, 7.5% உள்ஒதுக்கீடு கொண்டு வந்துட்டாரு, அதோட அந்த மேட்டர் முடிஞ்சிருச்சு. அப்போ நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமா வரணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, கோச்சிங் கிளாஸ்ல ஜாயின் பண்ண முடியாத ஏழை எளிய மாணவர்கள் அதிகமா வரணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா, நீங்க என்ன பண்ணணும்னா, அரசு வந்து கோச்சிங் சென்டர்ஸை எப்படி வந்து பிரைவேட்ல ஒரு தனியா பிரைவேட் கோச்சிங் சென்டர் வச்சிருக்கானோ, கவர்மெண்ட் ஃபண்ட் ஒதுக்கி உங்களோட ஸ்கூல் ஆல்ரெடி சம்பளம் தரீங்க டீச்சர்ஸ்க்கு, கவர்மெண்ட் டீச்சர்ஸ்க்கு அவ்வளவு சம்பளம் வருது, பென்ஷன் வருதுன்றீங்க. அப்போ ஏன் நீங்க வந்து உங்க ஸ்டாண்டர்டை ஏத்தக்கூடாது? ரைஸ் த ஸ்டாண்டர்ட் மேன், ரைஸ் த ஸ்டாண்டர்ட். ஸ்டாண்டர்டை ஏத்த he will also be equal to them. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அவன் கோச்சிங்ல இருந்தா நம்ம கோச்சிங் கொடுக்க வேண்டியது, கவர்மெண்ட் ஸ்கூல்ல கோச்சிங் கொடுக்க வேண்டியது கவர்மெண்டோட வேலைங்க. அப்ப கவர்மெண்ட்ல கோச்சிங் கொடுங்க, பசங்களுக்கு ஃப்ரீயா கோச்சிங் கொடுங்க, அவனால படிச்சு மேல வரட்டும், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அதை விட்டுட்டு நீட் எடுத்துருன்னு தயவு செஞ்சு பாலிடிக்ஸ் பண்ணாதீங்க. பசங்களோட லைஃப்ல தப்பா கைட் பண்ணி பாலிடிக்ஸ் பண்ணாதீங்க. அரசியல்வாதிகிட்ட சொல்றேன், போய் மக்களுக்கு நல்லது செய்யற வேலையை பாருங்களே தவிர குழந்தைங்களோட லைஃப்ல பாலிடிக்ஸ் புகுத்தாதீங்க. சோ இதெல்லாம் யதார்த்தமான உண்மைங்க. நான் வந்து கட்சி வேறுபாடுலாம் இல்லாம
இருக்கிற ஃபேக்டர் சொல்லிட்டாங்க. முன்னாடி என்ன நடந்துகிட்டு இருந்தது, இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு, முன்னாடி என்ன பிரச்சனை, இப்ப என்ன பிரச்சனை, இது எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் மக்கள் யாரும் ஏமாறாதீங்க. சும்மா இந்த கட்சிங்க சொல்றதை வச்சு ஏமாறாதீங்க. உங்க பையனுக்கு டாக்டர் ஆக்கணுமோ, உங்க பொண்ணு டாக்டர் ஆகணும்னு பிளான்னா நீட் தான் ரூட். அப்ப அந்த நீட்டுக்கு வந்து என்ன வழியோ அந்த வழிகளை நீங்க வந்து பார்க்கணும். கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கனாலும் நீட் தான் வழி, பிரைவேட் காலேஜ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நீட் தான் வழி. அப்ப வந்து இந்த ஸ்கூல்ல இருக்கிற பள்ளிகள் இருக்கிற பசங்க எல்லாம் அதை வந்து ஃபர்ஸ்டே தெரிவிச்சு அவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி தயார் பண்ண ஆரம்பிங்க. அரசாங்க பள்ளியில் இருக்கிறவங்க அரசே தயார் செய்யட்டும். இதுதான் தீர்வே தவிர மற்றபடி நீட்டை ஒழிச்சிரு வேலைக்காகும் இதனால இல்ல. நிறைய அட்வான்டேஜும் இருக்குன்றது வந்து யதார்த்தமான வந்துட்டு ஒரு உண்மைதான். ஓகே, எல்லாரும் சும்மா அந்த கோச்சிங் சென்டர் வந்து நீட் வந்து கோச்சிங் சென்டர் அதிகமாயிடுச்சுன்னா திருப்பியும் சொல்றேன், 11th 12th நாமக்கல் மாதிரி பல கல்லூரி பல ஸ்கூல்ஸ் இருந்தது கோச்சிங் சென்டரா, ஓகேவா? அங்க இருந்தா அப்ப மட்டும் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் போல. இது யதார்த்தமான உண்மை. ஸோ உங்களோட எல்லா கேள்விகளுக்கும் ஒரு டிபேட்னு சொல்லுவாங்கல்ல, பேசுறது அந்த மாதிரி பேசலன்னா கூட என்னோட மனசுல இருக்கிற இந்த நீட்டை பத்தி இருக்கிற கான்செப்ட்ஸ் எல்லாருமே சொல்லியிருக்கேன். லாஸ்டா சொல்றேன், கரப்பான் ஜனதா கட்சி நடத்துறதுக்கும் தமிழ்நாட்டில் நடத்துற போராட்டத்துக்கும் சம்மந்தமே இல்லை. கரப்பான் ஜனதா கட்சி நடத்துறது நியாயமான போராட்டம். நீட் பேப்பர் லீக் பண்றீங்க, அது பெரிய தப்பு. இங்க நீட்டே வேணான்றது பாலிடிக்ஸ். இதுதான் நீங்க டேக் ஹோம் மெசேஜ் எடுத்துக்கணும். நன்றி.